கால்ஸ் இன் அட்வான்ஸ் பற்றி பார்ப்போம். அழைப்பு முன்பணம். The excess amount paid over the called up value of share is known as calls in advance. அதாவது பங்கின் அழைக்கப்பட்ட மதிப்பை விட அதிகமாக பெறப்பட்ட தொகை அழைப்பு முன்பணம் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு கால் செகண்ட் கால் ரெண்டு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கால் கட்டுறப்பயே செகண்ட் காலையும் சேர்த்து கட்டியிருப்பாங்க. கால்ஸ் இன் அட்வான்ஸ், முன்கூட்டியே கட்டுறது, அழைப்பு விடுக்கிறதுக்கு முன்னாடியே கட்டுறது. அப்படி இல்லைன்னா அலாட்மெண்ட்டோடு சேர்த்து கட்டியிருப்பாங்க. அந்த கால் மணியையும் சேர்த்து அலாட்மெண்ட்டோடையே கட்டியிருக்காரு. It is the excess money paid on application or allotment or calls. Such excess amount can be returned or adjusted towards future payment. இப்போ இதில் என்னென்னா, இப்போ இந்த பங்கு விண்ணப்பம் அல்லது பங்கு ஒதுக்கீடு அல்லது பங்கு அழைப்பு கணக்கில் அதிகமாக பெறப்பட்ட தொகை தான் அழைப்பு முன்பணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அதிகமாக பெறப்பட்ட அந்த தொகையை திருப்பி கொடுக்கணும். இல்லைன்னா எதிர்காலத்தில் செலுத்த வேண்டிய தொகையில் சரி கட்டணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். சரியா? ஃப்யூச்சரில் அவங்க கட்ட வேண்டி இருக்கும்ல ஃபைனல் அமௌண்ட்டு, அதில் அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். Then the excess amount, if the company decides to adjust such amount towards future payment, the excess amount may also be transferred to a separate account called calls in advance account. அப்படி அந்த கம்பெனி எதிர்காலத்தில் செலுத்த வேண்டிய தொகையில் சரி கட்டிக்கலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த அதிகமாக பெறப்பட்ட தொகையை அழைப்பு முன்பணம் அப்படிங்கிற தனி கணக்கிற்கு மாற்றிக்கலாம். சரியா? இப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸ் டஸ் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் அ கம்பெனி ஷேர் கேபிட்டல் அண்ட் நோ டிவிடெண்ட் இஸ் பேயபிள் ஆன் சச் அமௌண்ட். இந்த மாதிரி அழைப்பு முன்பணம் முன்னாடியே அழைப்புக்கு விடுப்பதற்கு முன்னாடியே அவங்க கட்டிட்டாங்க அப்படிங்கன்னா அந்த நிறுவனத்தின் பங்கு முதல்ல ஒரு பகுதி அல்ல அது, மற்றும் அதற்கு பங்காதாயம் எதுவும் கொடுக்கணும், டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது பேலன்ஸ் ஷீட்டில் இதர நடப்பு பொறுப்புகளின் கீழ் காணப்படும், லைபிலிட்டியில் காமிக்கணும், அவ்வளோதான். இந்த பேலன்ஸ் ஷீட் இட் ஷுட் பி ஷோன் அண்டர் கரண்ட் லைபிலிட்டிஸில் காமிக்கணும். Then as per section 50 of the Indian Companies Act 2013, the company can accept calls in advance only if it is authorized by its articles of association. இந்திய நிறுவனச் சட்டம் 2013 பிரிவு 50 படி நிறுவன செயல்முறை விதிகள் அங்கீகரித்தால் மட்டுமே அழைப்பு முன்பணம் ஏற்றுக்கொள்ளப்படும். As per table F of the Indian Companies Act 2013, interest may be paid on calls in advance if articles of association so provide not exceeding 12% per annum. அதே மாதிரி இந்திய நிறுவன சட்டம் 2013 அட்டவணை Fல இருக்கிறபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறுவன செயல்முறை விதிகள் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அழைப்பு முன்பணத்திற்கு வட்டியா வருஷத்துக்கு 12% மிகாமல் செலுத்தப்பட வேண்டும். சரியா? ஏன்னா பணம் அவங்க பணம் ஷேர் ஹோல்டர்ஸோட அமௌண்ட் இங்கே இருக்குது நம்மக்கிட்ட, அதனால அதுக்கு டிவிடெண்டாக கொடுக்க தேவையில்லை, ஆனால் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டுட்டோரியல் நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The excess application money on allotted shares after adjustment for allotment money should be transferred to calls in advance account. எப்போ இது சரி கட்டணும் அப்படின்னு சொன்னால், ஒதுக்கீடு செய்யப்பட்ட பங்குகள் மீது கூடுதலாக பெறப்பட்ட விண்ணப்ப தொகை இருக்கும்ல, ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, இப்போ 10 ஷேர் வாங்கியிருக்காங்க, 10 ஷேருக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, 5 ஷேர் தான் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு. அப்போ மீதி 5 ஷேருக்கான எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கும்ல, அந்த எக்ஸஸ் அமௌண்ட் அந்த அலாட்மெண்ட்டுக்கும் சரி கட்டி போக மீதி இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை தான் நம்ம அழைப்பு முன்பண கணக்கிற்கு, அதாவது கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே சார், இதில் பாருங்கள் என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னா, ஃபார் மணி ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஆன் அலாட்மெண்ட் அண்ட் கால், ஒதுக்கீடு மற்றும் அழைப்பின் போது பெறப்பட்ட முன்பணத்திற்கு. அப்போ பெறப்பட்டது அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறப்ப என்ன என்ட்ரி, பணம் உள்ளே வந்திருக்கா, ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ், வங்கி கணக்கு பற்றி அழைப்பு முன்பண கணக்கு வரவு அப்படிங்கிறத போனோம். இது அப்படியே அட்ஜஸ்ட் டுவர்ட்ஸ் கால், அப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கால், அழைப்பு முன்பண கணக்கு பற்றி பங்கு அழைப்பு கணக்கு வரவு. பணம் வாங்குறப்ப பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ், வங்கி கணக்கு பற்றி அழைப்பு முன்பண கணக்கு. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, கால்ஸ் இன் அட்வான்ஸில் இருந்து எங்கே போயிடுது, ஷேர் காலுக்கு போகுது, அழைப்பு பணத்திற்கு. அழைப்பு முன்பண கணக்கு பற்றி பங்கு அழைப்பு கணக்கு வரவு அப்படிங்கிறத போகணும். ஓகே, இது புதுசு, இந்த இதில் பார்த்துக்கோங்க. தென் இல்லஸ்ட்ரேஷன் 6ல் பாருங்கள். Aruna Mills Limited with their registered capital of ₹5 lakhs in equity shares of ₹10 each issued 20,000 of shares payable as follows. ₹10 மதிப்புள்ள
பங்குகள் பாருங்க. அருணா ஆலைகள் வரையறை நிறுவனத்தின் பதிவு செய்யப்பட்ட பங்கு முதல் 5 லட்சம். அதில் 20,000 பங்குகளை 10 ரூபாய் வீதம் பின்வருமாறு செலுத்தும் வகையில் வெளியிட்டது. 20,000 shares வந்து தான் அவங்க இஷ்யூ பண்ணாங்க. 10 rupees each share. ஓகே, அப்போ 4 + 4 + 2 10 rupees ஆயிடுச்சா. 4 per application, 4 per allotment, 2 per share on first and final call. The issue was duly subscribed. 20,000 shares issue பண்ணியிருக்காங்க, 20,000 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. All the money payable was duly received. எல்லா பணமும் பாருங்க, வெளியிடப்பட்ட பங்குகள் அனைத்தும் ஒப்பப்பட்டன, அனைத்து தொகைகளும் பெறப்பட்டன. பட் on allotment, one shareholder paid the entire balance on his holding of 300 shares. எல்லா பணமும் வாங்கிட்டாங்க, ஆனால் ஒரே ஒரு பங்குதாரர் மட்டும் அவர் வச்சிருக்கிற 300 பங்குகளுக்கான அனைத்து தொகைகளையும் ஒதுக்கீட்டின் போதே முழுவதுமாக செலுத்திவிட்டார். அப்போ அனைத்து தொகை ஒதுக்கீட்டின் போது அவர் 4 ரூபாய் தான் செலுத்தணும் அலாட்மெண்ட் அப்போ. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பண்ணி 2 ரூபாய் இருக்குல்ல, அதையும் சேர்த்து 6 ரூபாயை கட்டியிருக்காரு. மொத்த தொகையுமே அப்பயே செலுத்திட்டாரு. குறிப்பிட்ட பதிவுகள் தரவும். இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்க, அதே மாதிரி இந்த புக் ஆஃப் ஆர்னாமல்ஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அதெல்லாம் போட்டுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன் வாங்குறது. ஓகேயா, அப்ளிகேஷன் வாங்குறப்ப என்ன பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டா, வங்கி கணக்கு பற்று பங்கு விண்ணப்ப கணக்கு. அப்போ 20,000 பங்குகள் வெளியிட்டிருக்காங்க, அதுக்கான அப்ளிகேஷன் மணி வாங்கியிருக்காங்க, விண்ணப்ப பணம். அப்போ வங்கி கணக்கு பற்று விண்ணப்ப கணக்கு வரவு 80,000 போட்டாச்சு, பங்கு விண்ணப்ப பணம் பெறப்பட்டது. இது டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், பங்கு முதல் கணக்கிற்கு மாற்றணும். அப்படியே தான் ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல், பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று பங்கு முதல் கணக்கு வரவு 80,000 போட்டாச்சு. அடுத்தது அலாட்மெண்ட். அலாட்மெண்ட்டுக்கும் அதே தான், ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல், பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று பங்கு முதல் கணக்கு வரவு. இது வந்து அலாட்மெண்ட் மணி டியூ, பங்கு ஒதுக்கீடு பணம் பெற வேண்டியது. அடுத்தது வாங்கினது. இப்போ வாங்கினதுல தான் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வாங்கியிருப்பாங்க, அவங்க 20,000 ஷேருக்கான அலாட்மெண்ட் மணியும் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி 300 ஷேர்ஸுக்கான அழைப்பு பணம் கால் மணியும் வாங்கியிருக்காங்க இல்லையா. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் 20,000 × 4 அப்படின்னு போட்டோம்னா 80,000 + 300 × 2 போட்டோம்னா 600. அப்போ 80,600. வங்கி கணக்கில் அவங்க மொத்தமாக வாங்கினது எவ்வளோ, 20,000 பங்குகளுக்கான ஒதுக்கீட்டு பணம் வாங்கியிருக்காங்க, 300 பங்குகளுக்கான அழைப்பு பணமும் அதோட சேர்த்து வாங்கியிருக்காங்க, கட்டியிருக்காங்க இல்லையா. அதனால் இது வந்து என்னது, 80,600 ரூபாய் வங்கி கணக்கில் போடணும். சரி, அப்போ ஷேர் அலாட்மெண்ட் எதுக்கு பிரித்து காமிக்கணும் இல்லையா. டு ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு 80,000 கால்ஸ் இன் அட்வான்ஸ். இங்கே தான், ஏன்னா இன்னும் நம்ம கால் பண்ணணும், அழைப்பே விடுக்கலை, அதுக்கு முன்னாடியே அவங்க பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் அழைப்பு முன்பணம் அப்படிங்கிறத காமிக்கணும் இங்கே. அது எக்ஸஸாக தானே வாங்கியிருக்காங்க, அதனால் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 80,000 டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் 600. அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு, பங்கு ஒதுக்கீட்டு பணம் மற்றும் அழைப்பு முன்பணம் பெறப்பட்டது. இங்கே நீங்கள் இது அலாட்மெண்ட் அண்ட் கால்ஸ் இன் அட்வான்ஸ் மணி ரிசீவ்டு அப்படின்னு போடலாம். ஓகே, இப்போ அடுத்தது என்னென்னா, ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்னு பார்க்குறப்ப அதே தான் 2 rupees. அங்கே 20,000 × 2 டு ஷேர் கேபிட்டல், பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு பற்று பங்கு முதல் கணக்கு வரவு 40,000 வரணும், வாங்க வேண்டியது. இப்போ வாங்கினது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, 20,000 பங்குகளில் 300 பங்குகளுக்கு ஆல்ரெடி செலுத்திட்டாங்க. அப்போ 20ல் 300 போச்சுன்னா 19,700. இப்போ பணம் வாங்குறது எவ்வளோக்கு தான் வந்திருக்கும், பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 19,700 × 2 போட்டோம்னா 39,400. ஆல்ரெடி அங்கே அழைப்பு முன் பணம் கால்ஸ் இன் அட்வான்ஸ்னு பாருங்க இருக்கா. 4வது என்ட்ரியில் பாருங்கள், கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்குல்ல. இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸை இங்கே வந்து இங்கே கிரெடிட்டில் இருக்கா, அப்போ இங்கே டெபிட்டில் போட்டோம்னா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருமா. இங்கே டெபிட் பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். இப்போ இங்கே வங்கி கணக்கு பற்று அழைப்பு முன்பண கணக்கு பற்று பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு 40,000. 40,000க்கு இங்கே கணக்கு காமிச்சாச்சு. இப்போ புதுசாக வாங்கியிருக்கிறது 39,400. 600 ரூபாய் நம்ம முன்னாடியே முன்பணமாக வாங்கிட்டோம், அதை இங்கே காமிக்கணும். ஓகே சில்ட்ரன், கிளியரா? அவ்வளோதான். அலாட்மெண்ட்டோடு வாங்கினதுனால இந்த அலாட்மெண்ட்டில் கால்ஸ் இன் அட்வான்ஸும்
அழைப்பு முன்பணம் காமிக்கிறப்ப அலாட்மெண்டோட சேர்த்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத டெபிட்லேயும் அதையும் காமிக்கணும். ஓகேங்கண்ணே, கிளியரா? அவ்வளோதான், இந்த 2 என்ட்ரி இதில் எக்ஸ்ட்ரா. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால்ஸ் இன் அரியர். அரியர் என்னது? அழைப்பு நிலுவை. அழைப்பு விடுத்தும் இன்னும் பணம் கட்டாம இருக்காங்க, அது வந்து அழைப்பு விடுக்கிறதுக்கு முன்னாடி கட்டினது கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகேயா? இது வந்து கால்ஸ் இன் அரியர் அப்படின்னு பார்த்தோம்னா அழைப்பு விடுத்ததுக்கு அப்புறமும் கட்டாம இருக்கிறது. when a shareholder fails to pay the amount due on allotment or on calls, the amount remaining unpaid is known as calls in arrears. பங்குதாரர் ஒருவர் தான் செலுத்த வேண்டிய ஒதுக்கீட்டு தொகை அல்லது அழைப்பு தொகையை செலுத்த தவறினா இன்னும் செலுத்தப்படாம இருக்கக்கூடிய தொகை அழைப்பு நிலுவை அப்படின்னு சொல்றோம். In other words, the amount called up but not paid is called an arrear. அதாவது இன்னொரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா அழைக்கப்படாமல் செலுத்தப்படாமல், அழைக்கப்பட்டும் செலுத்தப்படாமல் உள்ள தொகை அழைப்பு நிலுவை அப்படின்னு சொல்றோம். Table as per table F of the Indian Companies Act 2013, interest may be charged on calls in arrear if articles association so provided not exceeding 10% per annum. அங்க வந்து 12% கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12% மேல இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அது மாதிரி நிலுவையில இருந்தா அதுக்கு வட்டி வசூலிக்கப்படும். எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஆண்டுக்கு 10% மேல் மிக கூடாது. 10%க்கு மேல போகக்கூடாது. அந்த அமௌண்ட் எவ்வளவு அவங்க கட்டாம இருக்காங்களோ அதுக்கான வட்டியை வந்து அவங்க கட்டணும். பாருங்க, there are 2 methods of accounting of calls in arrears. இதுல வந்து 2 மெத்தட் இருக்கு. by not opening calls in arrears account, அழைப்பு நிலுவை கணக்கு துவங்காத போது. by opening calls in arrear account, அழைப்பு நிலுவை கணக்கு துவங்கும் போது. இப்ப பாருங்க, by not opening calls in arrears account அப்படின்னு பார்க்கறப்ப under this method amount unpaid by the shareholders remains in the respective all call account until the amount is collected or the shares are forfeited. இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து அழைப்பு நிலுவை கணக்கு துவங்காத போது அப்படிங்கிறப்ப பங்குதாரர்களால் செலுத்தப்படாத குறிப்பிட்ட அழைப்பு தொகையினை அவற்றை செலுத்தும் வரை அல்லது ஒருபிழப்பு செய்யும் வரை அது குறிப்பிட்ட அழைப்பு நிலுவை கணக்கில் காட்டப்படும். சரியா? அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் கால்ஸ் இன் அரியர் அப்படிங்கிறத காமிக்கிறோம். கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் ஓபன் பண்றப்ப அப்படின்னு பாக்குறப்ப under this method amount unpaid by the shareholders is transferred by debiting it to a separate account called calls in arrears account. When calls in arrears is collected or when shares are forfeited, the calls in arrears account is credited. அதாவது ரெண்டாவது இதுல பாத்தீங்கன்னா அழைப்பு நிலுவை கணக்கு துவங்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பங்குதாரர்களால் செலுத்தப்படாத அழைப்பு தொகை அழைப்பு நிலுவை கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு ஒரு தனி கணக்கிற்கு பற்று செய்து மாற்றப்படுகிறது. கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னா கிரெடிட்ல போட்டோம், கால்ஸ் இன் அரியர்ஸ் எதுல போடணும்? டெபிட். இன்னும் வராம இருக்கு இல்லையா, அது கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு டெபிட்ல போடணும். அழைப்பு நிலுவை தொகை வசூலிக்கும் படும் போது அல்லது பங்குகளை ஒருபிழப்பு செய்யும் போது அழைப்பு நிலுவை கணக்கு வரவு வைக்கப்படும். அது பணம் வாங்குறப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை கிரெடிட்ல காமிக்கணும். ஃபர்ஸ்ட் அது வரல அப்படின்னு காமிக்கிறதுக்கு டெபிட்ல போடணும், வாங்குறப்ப கிரெடிட்ல காமிக்கணும். ஓகேயா? பாருங்க 7th illustration பாருங்க. Jayam Tyres issued 15,000 ordinary shares of ₹10 each payable as follows. Jayam Tyres நிறுவனம் 15,000 சாதாரண பங்குகளை ₹10 வீதம் பின்வருமாறு செலுத்த வெளியிட்டது. அதாவது 3 on application, 5 on allotment, 2 on first and final call. விண்ணப்பத்தின் மீது ₹3, ஒதுக்கீட்டின் மீது 5, முதல் மற்றும் இறுதி அழைப்பின் போது 2. இப்போ ₹10 ஆயிடுச்சா? இதுல ஆல் மணி வேர் டியூலி ரிசீவ்டு, எல்லா பணமும் வாங்கிட்டாங்க எக்ஸப்ட் ஒன் ஷேர் ஹோல்டர் ஹோல்டிங் 100 shares failed to pay the call money. ஒருத்தர் மட்டும் 100 பங்குகள் வச்சிருக்கிற ஒருத்தர் மட்டும் கால் மணி கட்ட தவறிட்டாரு. Pass the necessary journal entries for call using calls in arrears account. அழைப்பு நிலுவை கணக்கை பயன்படுத்தி அழைப்பிற்கான குறிப்பிட்ட பதிவுகளை தரவும். சரியா? இதுல வந்து அவங்களே பர்டிகுலரா கால்ஸ் இன் அரியர்ஸ் மட்டும் அந்த என்ட்ரி மட்டும் கேட்டுக்கனால நம்ம அது மட்டும் போட்டா போதும். இல்லைன்னா எல்லாமே அப்ளிகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே காமிக்கணும். ஓகேயா? இப்ப இதுல வந்து அழைப்பு நிலுவை கணக்கை பயன்படுத்தி அழைப்பிற்கான குறிப்பிட்ட பதிவு மட்டும் தர சொல்லியிருந்தாலும் அது மட்டும் போட்டா போதும். பாருங்க, ஃபர்ஸ்ட்
எவ்வளோ கால் மணி எவ்வளோ 15,000 ஷேர்ஸ் இன்ட்டு 2 30,000 வரணுமா? அதுக்குரிய என்ட்ரி என்ன வரணும்? ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷேர் கேபிட்டல். நேர்மை பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு பற்று பங்கு முதல் கணக்கு 15,000 இன்ட்டு 2 போட்டோம்னா அதே 30,000 வர வேண்டியது. ஓகே, பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு தொகை பெற வேண்டியது. அடுத்தது வாங்கினது எப்படின்னு பார்க்குறப்ப 100 ஷேருக்கு கொடுக்கலையா? அப்போ 15,000த்துல 100 போச்சுன்னா 14,900. இப்போ வங்கி கணக்கு பற்று பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் 14,900 இன்ட்டு 2 கால்ஸ் இன் அரியர்ஸ். நம்ம எல்லா பணமும் வாங்கி தான் என்ன போட்டிருப்போம்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் போட்டு 30,000 காமிச்சிருப்போமா? இப்போ இங்கே 29,800 தான் இருக்குது. அப்போ இன்னும் 200 ரூபாய் என்ன அப்படின்னா கால்ஸ் இன் அரியர்ஸ், அழைப்பு நிலுவை கணக்கு. இன்னும் வர வேண்டி இருக்கு அப்படிங்கிறத அங்கே காமிக்கணும். அதுக்கப்புறம் 2 ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 30,000. amount received on calls and amount not received transferred to calls in arrears account. அழைப்பு பணம் பெறப்பட்டது, பெறப்படாத தொகை அழைப்பு நிலுவை கணக்கில் எடுத்து செல்லப்பட்டது அப்படிங்கிறத எழுது. ஓகே சில்ட்ரன், கிளியரா? இப்போ நம்ம கால்ஸ் இன் அட்வான்ஸ், கால்ஸ் இன் அரியர்ஸ் ரெண்டும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. நாளைக்கு நம்ம 4 feature of shares, 4 feature ஒருப்பிழப்பு அப்படின்னு இங்கே மேலே படித்தோம்ல, ஒருப்பிழப்பு செய்யப்படும் போது. ஒருப்பிழப்புனா என்னன்னா, அந்த அழைப்பு பணம் செலுத்தலை, கால் மணி கட்டலை அப்படின்னா கட்ட சில கொஞ்சம் டைம் கொடுத்து கட்ட சொல்லுவாங்க. அப்பையும் அவங்க கட்டலை அப்படின்னா கம்பெனியே வந்து நிறுவனமே அதை வந்து அந்த பங்குகளை எடுத்துக்கும், திரும்ப எடுத்துக்கும். அதுதான் ஒருப்பிழப்பு. சரியா? அவங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் இல்லை, உங்களோட அலாட்மெண்ட் வந்து நிராகரிக்கப்பட்டது, நீங்கள் அழைப்பு பணம் கட்டாதனால உங்களோட ஷேர் வந்து நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருப்பிழப்பு செய்வாங்க. அதுதான் 4 feature of shares. அதுக்கு என்ன என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.